எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 22வது பட்டமளிப்பு விழாவில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்பித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் 22வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இவ்விழாவுக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனரும் வேந்தருமான டாக்டர் பாரிவேந்தர் தலைமை தாங்கினார். தமிழக ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக இணைவேந்தர்கள் ரவி பச்சமுத்து, சத்யநாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் எஸ்ஆர்எம் கல்வி குழும நிறுவனர் பாரிவேந்தரின் கல்வி பணிகளையும் எஸ்ஆர்எம் கல்வி குழுமத்தின் வளர்ச்சி பயணத்தையும் நினைவுகூரும் வகையில் பாரிவேந்தரின் 32 அடி வெண்கல சிலையை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட் நிறுவனத்தின் ஆட்டோமோட்டிவ் பிசினஸ் பிரிவின் தலைவர் ஆர். வேலுச்சாமிக்கு கௌரவ டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டம் வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்புரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் போதைப்பொருள் குறித்து தகவல் கொடுத்ததால் கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த வேதனை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டார். You all might have seen when I have seen the news in one of the colleges of our Tamil Nadu, one of the students get killed because he has passed an information that drugs are rotating in the campus. That should not be our attitude. We must say no to drugs. That was very painful when I read that. I felt that I have lost one in my family. உலகின் நம்பர் 1 பொருளாதார நாடாக இந்தியா மாற வேண்டும் என்பதே இலக்கு என குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், அதற்காக இளைஞர்கள் தங்களது எதிர்காலத்தை மட்டுமின்றி நாட்டின் எதிர்காலம் குறித்தும் யோசித்து தயாராக வேண்டும் என குறிப்பிட்டார்.